அன்பிற்சிறந்த நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்திலே வணங்கி மகிழ்கிறேன். பெருவெள்ளமாக திரண்டு இருக்கக்கூடிய உங்களை பார்க்கும்போது எனக்கு இந்த சொற்பொழிவை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. இன்றைக்கு மாலையில 5 மணிக்கு பார்த்தேன், வானம் பொழிந்திருக்கிறது, பூமி நினைந்திருக்கிறது, நெஞ்சம் குளிர்ந்திருக்கின்றது, சபை நிறைந்திருக்கிறது அப்படின்னு நான் நினைச்சேன். அதனால நல்லதொரு தலைப்பை எனக்கு நல்கியமைக்காக நான் அமைச்சர் உள்ளிட்ட தமிழ்ச்சங்கத்து நண்பர்களை முதலில் பாராட்டி மகிழ்கிறேன். நம்ம பாரத் ரத்னா என்பது நம்ம நாட்டில் வழங்கப்படக்கூடிய மிக உயரிய சிவிலியன் அவார்டு, மிக உயரிய விருது. வருமா ஆன்ல இருக்கா? பாரத் ரத்னா என்ற இந்த விருது மிக உயர்ந்த விருது. இந்தியாவில் வழங்கப்படக்கூடிய விருதுகளை பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் என்றெல்லாம் கொடுக்குறோம்ல, அதே மாதிரி மிலிட்ரியில இராணுவத்திலையும் உயரிய விருதுகள்லாம் வீர் சக்ரா, பரம்வீர் சக்ரா என்றெல்லாம் கொடுக்குறோம்ல, அது மாதிரி பொதுவாக இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த உயரிய விருது அப்படின்னா ஒப்பற்ற விருதாக இதனை நாம் கருத வேண்டும். இது நிறுவப்பட்டது 1954. நான் கல்லூரி மாணவர்கள் நிறைய வருவார்கள் என்று எண்ணினேன். அவர்களுக்காக தயார் செய்ததுதான் இது. இப்போ நாளைக்கு கூட சௌராஷ்டிரா தெருவில் அந்த ஒரு 25 பேர் அங்கே என்னிடத்துல படிக்கிறார்கள். குரூப் 4க்கு இலவசமாக வகுப்பு நடத்துகிறோம். அதில் கூட இதை ப்ரெசென்ட் பண்ணலாம் என்று இருக்கேன். இன்றைக்கே போட்டிருக்கேன், அவசியம் வரணும், உங்கள் பாடப்பொருள் பற்றியது தான் போட்டிருக்கேன். அவன் சாய்ஸில் விட்டான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பாரத் ரத்னா என்பதை தமிழாக்கம் பண்ணிக்கலாமா அப்படின்னா நம்மளா பண்ணிக்கலாம். அவங்க எல்லாம் வந்தே பாரத், நாளைக்கு எந்த ட்ரெயின்லையா போறீங்க? வந்தே பாரத், வந்தே பாரத், ஜோடோ யாத்ரா அப்படின்னு ஏதோ ஒன்று வேற பேர்ல தான் இருக்குமே தவிர மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ், உழவன் எக்ஸ்பிரஸ், சோழன், பாண்டியன், வைகை அப்படிலாம் பேர் இனிமே இருக்காது, இனிமே இருக்காது. ரைட். இந்த விருதுல பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் அடுத்தது அமுக்குங்க. 1954 இந்த விருது நிறுவப்பட்டது. இன்றைக்கு 2024 வரையிலையும் இதனை 53 பேர் பெற்றிருக்கின்றார்கள். 53 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பெற்றிருக்கிறார்கள் சொல்லக்கூடாது, நல்லாசிரியர் விருது பெற்றவர் அப்படின்னு சொல்றார், விருது வழங்க பெற்றவர் என்று சொல்ற. ஏன்னா நல்லாசிரியர் விருது வாங்கி இருக்கிறார் அப்படின்னம்னா விலை கொடுத்து வாங்கிட்டேன்னு அர்த்தம். ஒரு 370 பேருக்கு ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் நல்லாசிரியர் விருது வழங்கப்பட வேண்டும். அதை கோரிக்கை மனுவாக நம்ம கொடுக்கணும். இன்னொரு நல்லாசிரியர் கூட உட்காந்துருக்காங்க, தலைமை ஆசிரியராக இருந்த திரு பாண்டு சார் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ நல்லாசிரியர் என்பது எப்படி கொடுக்கணுமோ ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிடுறேன். இந்த 53 பேரையும் கட்டாயம் நான் சொல்லிடுவேன் 7:30 மணிக்குள்ள. அலெக்சாண்டர், மாவீரர் அலெக்சாண்டர், இவருக்கு தெரியும் பாருங்க, பாருங்க. மாவீரன் அலெக்சாண்டர் அவருடைய மாளிகைக்கு வரக்கூடிய எல்லோரையும், மாபெரும் வீரர்கள் தான் அவர் இடத்துல வருவாங்க. அவர்களெல்லாம் மாளிகையினுடைய தோட்டத்தை சுற்றி காட்டுவார்கள். அதுல மார்பளவு சிலை, ஒவ்வொரு நாட்டு மாவீரனுடைய சிலை இருக்குமா. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நின்று இது யாருடைய சிலை, இது இந்த நாட்டினுடைய இந்த வீரருடைய சிலை என்று ஒவ்வொன்றாக சொல்லி வருவாராம். அப்போ அவர் வந்த விருந்தினர் மாவீரனாகிய மாவீரன் நெப்போலியனுடைய சிலை இல்லையே என்று அவர்கள் கேட்பார்களாம். அதற்கு மாவீரன் அலெக்சாண்டர் சொல்லுவாராம், இங்கு ஒவ்வொரு சிலைகளாக பார்த்து இது யாருடைய சிலை என்று சொல்லும் போது மாவீரன் நெப்போலியனுடைய சிலை இல்லையே என்று, மாவீரன் அலெக்சாண்டருடைய சிலை இல்லையே என்று நீங்கள் சொல்லுவதுதான் எனக்கு பெருமை என்று சொல்லுவார்களாம். அதுபோல இந்த விருது பாருங்க, 54 இருந்து 2024 வரையிலையும் 53 பேர் தான் பெற்றிருக்கின்றார்கள். ஒரு 140 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல அப்படின்னு சொன்னோம்னா
எவ்வளவு நுணுக்கமாக தேர்ந்தெடுத்து அரசியல் இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் தரக்கூடிய விருது விருதாளருக்கு பெருமை சேர்ப்பதை விட அந்த விருது அந்த விருதுக்கு பெருமை சேர்க்க வேண்டாம், அந்த நபர் விருதுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட நபர்களாகத்தான் இதுவரையிலேயே விருது வழங்கப்பட்டிருக்கிறது. 1-2 விடுதல்கள் இருக்கலாம். இப்ப நவரத்தினங்கள் 9. ரத்தின வியாபாரியே இங்கே அமர்ந்திருக்கிறார், வைர ஆசாரியாரே இங்கே அமர்ந்திருக்கின்றார். அப்போ அந்த வைரத்தை ஒரு மோதிரத்துல பதிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லது தோட்டில பதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை சுற்றி இருக்கக்கூடிய தங்கத்தை நல்ல தீட்டி நெருக்கமாக அதனை செய்யக்கூடியவர் வைர ஆசாரினா வைர ஆசாரி தான் அதை செய்யணும். நவரத்ன ஆசாரியா அவர் தான் செய்யணும். அதற்கு பதிலாக சாதாரண ஆசாரிட்ட தந்தோம்னா தங்கம் தங்கம் வேகமாக ஜொலிக்குமே தவிர அவர் சொன்னாரு அங்கதான் நின்று பேசணும் அப்படின்னு சொன்னாரு. டாக்டர்லாம் அங்கதான் நின்று பேசுவாங்க. நான் மக்களிடத்திலே நெருக்கமாக இருக்க வேண்டும், கீழே வர்றேன்னு சொல்லிட்டேன். ரைட். அப்போ பாரத் ரத்னா விருது ஜனவரி 2, 1954 நிறுவப்பட்டது. அது நிறுவப்பட்ட போது இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் பாபு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர் மட்டும்தான் 10 வருடம் ஜனாதிபதியாக இருந்தவர். 2 டேர்ம் இருந்தவர் அவர் தான். மரணத்துக்கு பிந்தைய விருதுகள் ஆரம்பத்தில் வழங்கப்படவில்லை. ஏன்னா நான் சொல்லும் போது பின்னாடி இறந்தவர்கள்லாம் கொடுப்பாங்க. இப்ப காமராஜர் போன்றவர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ கேள்வி நீங்க கேட்டக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன். மரணத்துக்கு பிந்தைய விருது 1966க்கு பிறகுதான் அதுல சேர்க்கப்பட்டது. அதுவரையில பாத்தீங்கன்னா மரணத்துக்கு முன்பாக தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. அதுவும் குறிப்பாக ஒரு விருது ஒரு ஆண்டுக்கு அல்லது அதிகபட்சமாக 3 விருது என்றுதான் இருந்துச்சு. இப்ப 5 விருது 2024 கொடுத்திருக்காங்க. அதனால 6 விருது கூட கொடுத்திருக்கிறாங்க. அதனால அதற்கு சீலிங் இல்லை. பொதுவாக சீலிங் இருந்துச்சு. பொதுவாக இந்தியருக்கு மட்டும்தான் வழங்கப்படும் என்ற நிலை இருந்துச்சு. அபூர்வமாக இந்தியாவை தாண்டி இருக்கக்கூடிய நல் இதயங்களையும் தேடி பிடித்து கொடுத்திருக்கிறார்கள். உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் கான் அப்துல் கபார் கான் என்று சொல்லுகின்றோமே, எல்லை காந்தி, அவருக்கு வழங்கி இருக்கின்றார்கள். ஆப்பிரிக்க நாட்டின் தென்னாப்பிரிக்காவின் விடுதலைக்காக போராடிய நெல்சன் மண்டேலா அவர்கள் 27 ஆண்டுகள் காந்திய வழியில சுதந்திரம் கேட்டு போராடி அந்த நாட்டினுடைய தலைவரானார். காந்திக்கும் அவருக்கெல்லாம் என்ன வித்தியாசம்னா, வேறு சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய எல்லா தலைவர்களும் அவர்கள் பிரதமராகவோ ஜனாதிபதியாக வருவார்கள். ஆனால் காந்தியடிகள் மட்டும் சுதந்திரத்தை அன்றைக்கு டெல்லியிலேயே இல்லை, நவகாலியில இருந்தார்கள். ரைட். ஆனால் 66க்கு பிறகு இறந்தவர்களுக்கும் வழங்குறாங்க. அப்போ காந்திக்கு ஏன் கொடுக்கல, இன்னும் கொடுக்கல அப்படின்னு கேட்டோம்னா அவரே நம்ம சொல்லவே முடியாது. நம்ம நோபல் பரிசு இருக்குல்ல, அது கூட நோபல் பீஸ் பிரைஸ் காந்தி கொடுக்கலாம். 3-4 முறை அது ஆய்வு செய்யப்பட்டது. ஆனால் அந்த உயர்த்திய விருது அவருக்கு வழங்கப்படவில்லை. அதே மாதிரி டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு பல முறை வேர்ல்டு பீஸுக்காக, உலக அமைதிக்காக கொடுக்க வேண்டும் 17 முறை நோபல் கமிட்டி விசாரித்தாது. ஆனா கொடுக்கல. குறிப்பிடத்தக்கவர் சச்சின் டெண்டுல்கர் பாருங்க. மற்ற துறையினருக்கும் இது 4 துறையை சேர்ந்தவருக்கு கொடுக்குறாங்க. ஆனா மற்ற துறையினருக்கும் கொடுப்பது என்று தீர்மானிக்கப்பட்ட போது சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுத்தாங்க. அதுதான் இருக்கிறதுலயே சின்ன வயசுல அவர் வாங்கும்போது 40 வயசு தான். அவர் வாங்கும்போது 40 வயது தான். இதெல்லாம் ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின், காலேஜ் பையன்களுக்கு தெரியணும். ரைட். 40 வயதுல விளையாட்டு வீரர். ஏன்னா வடிவமைப்பு மற்றும் சின்னம். இந்த பதக்கம் வெண்கலத்தினால ஆனது. இந்த பதக்கம் வெண்கலத்தினால ஆனது. கல்கத்தாவில் இருக்கக்கூடிய மின்ட், சென்னையில கூட ஒரு மின்ட் இருக்கு, மின்ட் ஸ்ட்ரீட்டுமா, என்னன்னு தெரியாமலே சொல்லுவான். மின்ட் என்றது அரசாங்கத்தினுடைய பணம், இதை அடிக்கக்கூடிய இடம். அதனால இது கல்கத்தாவில் தயாரிக்கப்படுகிறது. ஏன்னா நம்ம நாட்டினுடைய தலைநகராகவே கல்கத்தாவை தான் ஆங்கிலேயர்கள் வைத்திருந்தார்கள். அதனால அங்கே அது அடிக்கப்படுகிறது இன்றைக்கு வரையிலையும். இந்த பதக்கம் வெண்கல பொருளால ஆனது. அரச மரத்தினுடைய இலை வடிவில் இருக்கும். அதை காட்சிப்படுத்துங்க. அந்த
ஸ்லைடு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் பாரத ரத்னா விருது. அதுல இந்த பக்கத்துல இடது பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா பாரத் ரத்னா அப்படின்னு எழுதி இருக்கு. அதுல பாரத் ரத்னா என்று எழுதி இருக்கு, ஹிந்தியில இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் அரசாங்கத்தினுடைய சின்னம் இருக்கு. இந்த பதக்கத்துல வந்து 32 கோடு, அது வந்து சூரியனுடைய கதிர்கள்ல 32 கதிர்கள் இருப்பது போல அந்த சின்னம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து அரசாங்கம் வழங்குகிறது என்பதனால இந்த இந்திய அரசினுடைய சின்னம் இங்கே பின்னாடி பதிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து வெள்ளை நிற பட்டை இருக்கும்ல, வெள்ளை நிறத்துல தொங்கணுமா, அதுலதான் போட்டு கழுத்துல தொங்க விட வேண்டாம். ஒன்று பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்தோம்னா அதை நம்ம போட்டுக்கலாம். அந்த பட்டத்தை நம்ம பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ போட்டுக்கலாம். பத்மஸ்ரீ கமலஹாசன் சொல்றாங்கல்ல, பத்மஸ்ரீ சிவாஜி கணேசன் சொல்ற மாதிரி போட்டுக்கலாம். ஆனா பாரத் ரத்னாவை போட்டுக்க கூடாது. ஏன்னா அவர் ரத்னம். அவரே வந்து நான் தான் பாரத ரத்னான்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. உன்னை எல்லாரும் வந்து கோபாலகிருஷ்ணன் தானே கூப்பிடுறாங்கன்னா, இல்ல என்ன பரட்டன் தான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பாரத் ரத்னா என்பதை பேருக்கு முன்போ பின்போ போட்டுக்கொள்ள கூடாது. ரைட். இந்த பாரத் ரத்னா இந்தியாவின் ரத்தினம் என்று அர்த்தம். இது நாட்டினுடைய உயரிய விருது, உயரிய குடிமகனுக்கு வழங்கப்படுது. நான் தான் சொன்னேன், 54 இருந்து 2024 வரைக்கும் 53 பேர் தான் இதுக்கு வழங்கப்பட்டிருக்குது. கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் பொது சேவை ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகின்றது. கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் பொது சேவை. இந்த பொது சேவைன்றதுலதான் நிறைய வாங்கியிருக்கிறார்கள். இப்போ டெண்டுல்கர் கூட இந்த சேவையெல்லாம் செய்யல. அவர் விளையாட்டுல 100 அடிச்சாரு, அவ்வளவுதான். இந்த விருது இந்திய குடிமக்களுக்கும் அரிதான நேரங்களில் வெளிநாட்டினருக்கும் வழங்கப்படுகிறது. உதாரணம் நெல்சன் மண்டேலா, மதர் தெரசா. மதர் தெரசா கூட இந்தியாவராக மாறியவர், அல்பேனிய நாட்டில் பிறந்தவர் என்பதனால இந்தியாவை சேர்ந்தவர் என்று அவர்கள் மாறிக்கொண்டார்கள். அதனால அவர்களுக்கு வழங்கப்பட்டது. விதிவிலக்கான பொது சேவையும் அங்கீகரிக்கப்படுகிறது. அந்த சின்னத்துல அரச இலை மாதிரி இருக்கு. அது வந்து பிப்பல் ட்ரீ என்று சொல்லுவான். புத்தர் ஞானம் பெற்றது கூட, புத்தர் ஞானம் பெற்றது பிப்பால் ட்ரீக்கு, அரச மரத்து அடியில அமர்ந்துதான். நம்ம ஊர்ல கூட அரச மரத்தை சுத்தி வந்து அடி வைத்த தொட்டு பார்த்தா புள்ள பிறக்கும்னு சொல்றான்ல, அது வேற ஒன்றும் இல்லை. அரச மரம் மட்டும், அவர் பயாலஜி சார், அவரு அரச மரம் மட்டும் 19 மணி நேரம் ஆக்சிஜனை வெளியிடுகின்றது. துளசி செடியும் அரச மரமும் 19 மணி நேரத்துக்கு மேல ஆக்சிஜனை வெளியிடுகிறது. அதனால அரசனை நம்பி புருஷனை கை விட்டான்ல, அந்த அரசு என்பதை நம்பி என்று சொல்றான். அது மாதிரி இல்லை. இலக்கியம், எழுத்து, கவிதை இந்த இதுக்கும் பங்களிப்புக்கும் தராங்க. அதே மாதிரி அறிவியல்ல சி.வி. ராமன் சார், சி.வி. ராமன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இப்ப போட போறேன் அவருடைய படத்தை. சி.வி. ராமன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். பொது சேவை, பொது நிர்வாகம், சமூக பணி, பொது சேவை, பொது நிர்வாகத்துல டாடா, ஜே.ஆர்.டி. டாடா இருக்காரு, அவருக்கு வந்து விருது வழங்கினாரு. அவர் ஒரு பைலட்டு. அவர் தான் விமானத்தை முதல்ல இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. இப்பயும் ஏர் இந்தியா அவரிடத்துலயே, வித்தவங்க கிட்டயே வித்த நாடு நம்ம நாடு தான். அரசுகிட்ட பிளேனே இல்லை, அரசுகிட்ட பிளேனே இல்லாத நாடு நம்ம நாடு தான். குறைவுக்காக சொல்லவில்லை. இந்த தகுதி மற்றும் வரையறைகள் என்ன அப்படின்னா, இந்த விருது இந்திய குடிமக்களுக்கு தான் வழங்கப்படும். அதுலயும் நல்ல தகுதி உள்ளவர்களுக்கு, ஏண்டா இவனுக்கு கொடுத்தான்னு எவனும் கேட்கக்கூடாது, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் வழங்கப்படும். வெளிநாட்டினவர்களுக்கு பாரத ரத்னா வழங்கப்படலாம் என்று கொண்டு வந்தார்கள். அது வந்து நெல்சன் மண்டேலாவை குறிப்பிடலாம். அவர் சொன்னாரு, அவர் படம் காமிப்பேன், அவர் சொன்னாரு, நீங்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு உங்களுடைய காந்தியை அனுப்பினீர்கள், நாங்கள் உங்களுக்கு மகாத்மாவை திருப்பி அனுப்பினோம் இல்லையா. அவரு விடுதலை வாங்கி ஜனாதிபதி ஆனதற்கு பிறகு இந்தியாவுக்கு வந்து பிளேன்ல இருந்து இறங்கின உடனே இந்திய மண்ணை முத்தமிட்டவர் நெல்சன் மண்டேலா. ஆகவே அவ்வளவு காந்தியவாதியாக இருந்தார்கள்.
ஒவ்வொரு ஆண்டும் இது வழங்கப்படும். எல்லா வருஷமும் கொடுத்துதான் ஆகணுன்றது இல்லை, அதெல்லாம் எக்ஸப்ஷன். இப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு எக்கனாமிக்ஸ்ல இருக்கும். விலை குறைஞ்சிச்சுன்னா நிறைய வாங்கி வைப்பான், விலை அதிகமானா வாங்க மாட்டான். இப்போ தங்கம் விலை வந்து 87,000, 87,000னா எவனும் வாங்க மாட்டான். ஆனால் அதுவே வந்து 150 ரூபா, இப்போ எங்கள் அப்பா காலத்திலேயே தாத்தா காலத்திலேயே இருந்திருக்கோம் அப்படின்னா நிறைய வாங்கி குமிக்க மாட்டான். உப்பு விலை 10 ரூபா அப்படின்னு சொன்னால் வீடு பூரா உப்பை வாங்கி நிறைக்க மாட்டான். அப்போ எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. எல்லா ஆண்டுகள்லையும் வழங்கித்தான் ஆகணும்னு இல்லை, இத்தனை தான் கொடுக்கணும்னு இல்லை, 3 கொடுக்கணும்னு தான் ஆரம்பிச்சாங்க. ஆனால் அதை 4 ஆக்கினார்கள், 5 ஆக்கினார்கள், இப்போ 6 கூட ஆக்கி இருக்கின்றார்கள். அதனால அதுக்கு ஒரு சீலிங் இல்லை. பாரத ரத்னா விருதுகள் பரிந்துரைப்பது பிரதமர் தலைமையில அந்த கமிட்டி கூடி நல்லவர்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு இது, அவங்க கூடி டிஸ்கஸ் பண்ணி அவங்கள கொடுப்பாங்க. அதை வந்து ஜனாதிபதிக்கு அவர் சமர்ப்பிப்பார் அந்த பட்டியலை. அந்த பட்டியலை அவர்கள் ஆய்வு செய்து ஒவ்வொரு ஆறும் மொத்த விருதுகளின் எண்ணிக்கை அதிகபட்சமாக 3 மட்டும்தான். அப்போ துவக்கப்பட்ட போது 3 விருது கொடுத்தாங்க, துவக்கப்பட்ட ஆண்டுலேயும் 3 விருது கொடுத்தாங்க. 1954 3 பேருக்கு கொடுத்தாங்க. அதுல கூட சிறப்பு இருக்கு, நீங்க படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தேர்வு செயல்முறை என்பது பிரதமரிடமிருந்து மாநில தலைவருக்கு வரும். இந்த விருது வழங்குவது இந்திய குடியரசுத் தலைவர். குடியரசு தினத்துல அது வழங்குவாங்க. குடியரசு தினத்துல தான் வழங்கணும் என்பது இல்லை, எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போ கூட அவர்கள் அதை வழங்கலாம் என்று இருக்கு. இப்ப பாருங்க, முதலாக 1954 கொடுக்கும்போது இத ஒரு குறிப்பு இருக்கு, ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா தெரியுதான்னு பாருங்க, இல்லாட்டி சொல்லிடுறேன். மேல இருக்கிறது வந்து சி ராஜகோபாலாச்சாரியா, அவர் வந்து சிஆர்னு சொல்லுவாங்க, ராஜாஜி என்று நம்ம எல்லாத்தையும் ஜின்னு போடுறான்ல. இப்ப எல்லா பேருக்கு முன்னாடி ஜின்னு போறான்ல, வாசன் ஜி கூட ஆயிட்டாரு. அதனால ஜி ராஜாஜி என்பது அவர் வந்து காந்தி வீட்டிலேயே சம்பந்தி, காந்தியினுடைய சம்பந்தி, காந்தியினுடைய ஆன்மா, காந்தியினுடைய மனசாட்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காந்தி இடத்துல நெருக்கம் கொண்டவர் ராஜாஜி அவர்கள். மூதறிஞர் என்று அவருக்கு பேரு. ராஜாஜி வந்து முதல் விருதை ராஜாஜி பெறுகிறார். 2வது டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், இவர் வந்து பேரறிஞர். இவர் வந்து அவர் வாங்கிய பட்டங்களையோ அவர் வாங்கிய டாக்டரேட், எல்லா கன்ஃபர்டு டாக்டரேட் கொடுக்கறதையோ பார்த்தீங்கன்னா 40க்கு மேலே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பேரறிஞர். இவர் சுதந்திர போராட்டத்திற்கு போராட்டம், இவர் பொலிட்டிக்கல் லீடர் இல்லை, அரசியல் தலைவர் இல்லை. ஆனாலும் 2 முறை 5 10 வருடங்களுக்கு வந்து துணை ஜனாதிபதியாக பணியாற்றியவர். அப்போ இவருடைய அந்த நடத்தக்கூடிய விதம் இருக்குல்ல, துணை ஜனாதிபதிக்கு வேற ஒன்றும் வேலை இல்லை, ரெஸ்ட் எடுக்கலாம். பார்லிமெண்ட் கூடும்போது மட்டும், மேல் சபை ராஜ்யசபா கூடும்போது அதுக்கு தான் அவருக்கு சம்பளம். ராஜ்யசபா கூடும்போது மட்டும் அவர் அந்த சபையை நடத்த வேண்டாம். அதுல இவர் நடத்திய விதம் இருக்குல்ல, அவர் சொல்ற கொட்டேஷன்லாம் இருக்குல்ல, அவர் ஆற்றுப்படுத்துகின்றது இருக்குல்ல, இப்ப மாதிரி நாற்காலி எடுத்து மைக் எடுத்து அடிக்கிற காலம் இல்லை. அப்போ அருமையான கேள்வி கணைகளை தொடுப்பார்கள். அதற்கு இவர் பக்குவமாக நடத்துவார். இப்ப ஜெகதீஷ் தங்கர்னு ஒருத்தர் இருக்கார், இப்போ துணை ஜனாதிபதியாக. இதெல்லாம் ஒரு நீதிமன்றமான்ட்டார். அவரே ஒரு வழக்கறிஞர். ஆனா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டார், இன்றைக்கு வந்து கவாய் வந்து இன்றைக்கு சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கிறார். இந்தியாவினுடைய மிக உயரிய கோர்ட், உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைவராக இன்றைக்கு ஒரு தாழ்த்தப்பட்டவர், 2வது நபராக அவர் வந்து அந்த பதவி வகிக்கிறார். அவர் வந்து நம்முடைய கான்ஸ்டிடியூஷன், அரசியல் சாசனத்தை வடிவமைத்த பாபாஜா இவருடைய சபையில அவருடைய அப்பா இருந்தார், அவருடைய தந்தை இருந்தார், அவர் கவர்னராக இருந்தவர், மந்திரியாக இருந்தவர். அவருடைய மகன் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்கிறார். டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் வந்து கல்வி தந்தையாக இருந்தவர். அவர் படிச்சுட்டு போகும்போது பெங்களூர்ல இருந்து அவரை கல்கத்தாவுக்கு மாட்டும் போது யூனிவர்சிட்டிக்கு மாணவர்கள் அவரை அமர வைத்து குதிரைகளை அவுத்து விட்டு மாணவர்களே தேரை இழுத்தார்கள் என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு மாணவரிடத்தில் அன்பு பாராட்டக்கூடியவர். மாணவர்களும் உங்களுடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று சொல்லும்போது, என்னுடைய பிறந்த நாளாக கொண்டாட வேண்டாம், அதற்கு பதிலாக அதை ஆசிரியர் தினமாக கொண்டாடுங்கள் என்று சொன்னவர் செப்டம்பர் 5. அதனால்தான் ஆசிரியர் தினம் நம்ம நாட்டில் கொண்டாடப்படுகின்றது. சர் சி வி ராமன் இயற்பியல் திருவானைக்காவலை சேர்ந்தவர் தான்.
3 பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். முதல்ல விருது அமைத்த போதே தென்னகம்தான் உயர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். குறிப்பாக தமிழ்நாடு தான் அந்த 3 விருதுகளையும் வாங்கி இருக்கிறது. அப்போ ஜெம் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு தான் இன்றைக்கும் கூட அறிவில் சிறந்த இடமாக இருக்கிறது. ரைட். 55ல ஜவஹர்லால் நேரு அரசியல் அவருக்கு தந்தாங்க. அவர் நம்ம நாட்டினுடைய சிற்பி, நவ இந்தியாவின் நவ பாரதத்தின் சிற்பி பண்டிட் ஜவஹர்லால் நேரு. பண்டிட் என்பது காஷ்மீர் பண்டிட், அறிஞர் என்றும் பொருள் இருக்கு. அவர் நம்ம நாட்டினுடைய இவங்க என் ஸ்டூடெண்ட். அவர்கள் 17 ஆண்டுகள் 1947 இருந்து 1964 வரையிலையும் பிரதமராக இருந்தவர். பாராளுமன்றத்தை கண்டு நடுங்கக்கூடியவர் அல்ல, பாராளுமன்றத்திலேயே இருக்கக்கூடியவராக இருந்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. கேள்வி கணைகளை துளைத்தெடுத்த போதும் அங்கே இருந்தார். அவர் இரத்த வாந்தி பாராளுமன்றத்திலேயே எடுத்து இறந்தவர். அதனால இந்திரா காந்தியினுடைய தந்தையார் இரும்பு மனிதராக அவர் இருந்தார். அவரு உலகம் போற்றக்கூடிய நம்ம அமைதி புறா என்று சொல்லுகின்றோமே, ரோஜாவின் ராஜா என்று சொல்லுகிறோமே, அது மாதிரி இருந்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள். அப்புறம் டாக்டர் பகவான் தாஸ் அவர்கள் பிரம்மஞானி என்று பொருள்படும்படியாக மிகச்சிறந்த அறிஞராக விளங்கியவர்கள். புருஷோத்தம் தாஸ் விஸ்வேஸ்வரையா 3வதாக இருக்கக்கூடியவர். மோசகுண்டம் விஸ்வேஸ்வரையா அவர் கட்டுமான பொறியாளர். இவருடைய இதை பொறியாளர் தினமாக கொண்டாடுகின்றோம். இவருடைய நாளை பொறியாளர் தினமாக கொண்டாடுகின்றோம். இன்ஜினியர்ஸ் டே என்று அதை சொல்லுகின்றார்கள். செப்டம்பர் இன்ஜினியர்ஸ் டே. அது இன்ஜினியர்ஸ் டே காரணம் இவர் தான் KRS அணைன்னு இருக்குல்ல, கிருஷ்ணராஜசாகர். நமக்கு தண்ணி குறைவா வர்றதுக்கு காரணம் கிருஷ்ணராஜசாகர் நிறைஞ்சா, கபினி நிறைஞ்சா, இப்போ ஒண்ணு கட்டேன்றான்ல அது நிறைஞ்சா, அதுக்கு பிறகும் என்னால அடக்கி வைக்க முடியலன்னா நான் அவுத்து விடுறேன்னு சொன்னான்ல, அந்த காவிரிக்குல கிருஷ்ணராஜசாகர் கட்டினது இவரு. மைசூர், மாடர்ன் மைசூரை உருவாக்கியவர் இவர் தான். மைசூர் மகாராஜாவின் இடத்துல திவானாக இருந்தவர். மிகச்சிறந்த பொறியாளர், உலகம் போற்றக்கூடிய பொறியாளர், அணைக்கட்டுகளை கட்டியவர். அவருடைய இதை தேசிய பொறியாளர் தினமாக செப்டம்பர் 15 நாம் கொண்டாடுகின்றோம். கோவிந்த் வல்லபன் அப்படின்றவரு உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சராக இருந்தார். இப்போ இந்த நாட்டினுடைய பிரச்சனைகள் இருக்குல்ல, இதெல்லாம் பாராளுமன்ற தொகுதியெல்லாம் ரீகான்ஸ்டிடியூட் பண்றேன், ரீஅரேஞ்ச் பண்றேன் அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அதுல ஒரு கோளாறு இருக்கு. அமெரிக்கா வரலாறு படித்திருந்தால் தெரியும். எப்போதுமே அமெரிக்காவில் வட இருந்து தான், வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அது போயிடாதீங்க, வடக்கு பகுதியில இருந்து தான் ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பது அமெரிக்காவிலே சண்டை அதற்கு தீர்வு கண்டார்கள். அது போல நம்ம நாட்டிலையும் உத்தரப்பிரதேசத்தை இன்னும் 2-3 பகுதிகளாக பிரிச்சோம்னா எல்லா மாநிலங்களுக்கும் 40 MLA MP இருப்பாங்க என்று சொல்லலாம். இப்போ உத்தரப்பிரதேசத்துல ஒரு 25 MP எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா அங்க இருக்கிறவங்க தான் பிரதமராக வர முடியும். இன்னொரு சட்டம் கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம். இந்த 5 ஆண்டுகள் தென்னிந்தியாவிலிருந்து பிரதமராக இருந்தார்னா அடுத்த 5 ஆண்டுகள் வட இந்தியாவிலிருந்து இருக்கலாம், அடுத்த 5 ஆண்டுகள் மேற்கு இந்தியாவிலிருந்து இருக்கலாம், அடுத்த 5 ஆண்டுகள் கிழக்கு இந்தியாவிலிருந்து வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் தேச ஒற்றுமை நடக்கும். இப்போ நாடுன்னு சொன்னோம்ல, கண்ட்ரி என்பது இட் இஸ் எ ஜெகராபிக்கல் எக்ஸ்பிரஷன். கண்ட்ரி இஸ் எ ரியல் ஜெகராபிக்கல் எக்ஸ்பிரஷன். வெறும் பூகோள ரீதியாக, புவியியல் ரீதியாக, மண் ரீதியாக எல்லைகள் கொண்டதாக இருக்கக்கூடியது நாடு. அதுவே தேசம் என்று வரும்போது மக்கள் மனங்கள் இணைந்ததாக இருந்துச்சுன்னா அதற்கு பேரு தேசம். இந்தியா ஒரு தேசமாக வாழ்ந்தோம், இன்னும் நாடாகத்தான் இருக்கு. 75 ஆண்டுகளுக்கு பிறகு தேசமாக வேண்டும் என்றால் மனங்கள் ஒன்றிணைய வேண்டும். இப்போ நடத்தி காட்டினாங்க, அமைதி பேரணி வைத்தாங்க, நம்ம நாடு ஒற்றுமையாக இருக்கிறது, எல்லையிலே தொலை தரும்
பாகிஸ்தானியர்களை வீரர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய இந்திய இராணுவத்திற்கு துணையாக நாங்கள் இருப்போம் என்று எல்லா மாநிலத்திலையும் நடத்தியிருப்பார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் சென்னையில் நடத்த ஒரு மாநாடு, ஒரு பெரிய கூட்டத்தை பாராட்டாத கவர்னரே பாராட்டி இருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே பிரம்மாண்டமானதாக இருந்தது என்பதுதான் பொருள். அடுத்தது டாக்டர் தொண்டோ கேசவ் கார்வே என்பவர். இவர் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுக்கான பல்கலைக்கழகத்தையும் உருவாக்கியவர் இந்த இரண்டாவதாக இருக்கக்கூடியவர். இவர் டாக்டர் விதான் சந்திர ராவ் என்பது 1961 இவருடைய நாளை மருத்துவர் தினமாக கொண்டாடுகின்றார்கள். இவருடைய மருத்துவர் தினமாக அவரை பிதான் சந்திர ராய், VC ராய் என்று சொல்வார்கள். இவருடைய பெயரால தான் டாக்டர்களுக்கு உண்டான மிகப்பெரிய விருது வழங்கப்படுகிறது. ஜூலை 1 இந்தியாவில் டாக்டர்ஸ் டே, மருத்துவர்கள் தினம் என்று கொண்டாடப்படுகின்றது. இவருடைய பிறந்த நாளை நம்ம மருத்துவர்கள் தினமாக, மருத்துவர்கள் உயிர்காக்கும் செயலை செய்கின்றார்கள். ஆசிரியர்கள் அறிவு கொடுக்கிறவர்கள், தாய் தந்தையர்கள் கொடுப்பது உணவு, தாய் தந்தையர்கள் கொடுப்பது உணவு, ஆசிரியர்கள் கொடுப்பது உணர்வு. உணர்வு விகுதி உணர்வு. என்ன உணர்வு? நாட்டு உணர்வு, மொழி உணர்வு, இன உணர்வு, எல்லா உணர்வையும் கொடுக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். ஒரு மினியேச்சர் இந்தியா என்று சொன்னால் அது பள்ளிக்கூடமாகத்தான் இருக்கும். சிறிய அழகிலே இருக்கக்கூடிய நாடு என்று சொன்னால் பள்ளிக்கூடமாகத்தான் இருக்கும். அதனால இவருடைய பெயரால VC ராய் விருது என்று வழங்கப்படுகின்றது டாக்டர்களுக்கு. அடுத்து புருஷோத்தமன் தாஸ் டாண்டன் 1961 சில ஆண்டுகள்ல ஒரு பதக்கம் தான் கொடுக்கப்படும் சொன்னால இவர் இந்த 61 பார்த்தீங்கன்னா ஒரு பதக்கம் தான் கொடுத்தாங்க. புருஷோத்தமன் தாஸ் டாண்டன் என்பவர் பொது சேவைக்காக வழங்கப்பட்ட விருது. புருஷோத்தம் தாஸ் டாண்டன் அவருக்கு கொடுத்தாங்க, இவருக்கு பொது சேவைக்காக. அடுத்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத், நான் சொன்னேன் முதல் ஜனாதிபதி, ஜனாதிபதி என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக எளிமையாக வாழ்ந்தவர் இவர்லாம் காந்தியவாதி. அதனால 10 வருடம் இருந்தாலும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதனால அவருக்கே விருது கொடுத்தார்கள். டாக்டர் ராஜேந்திர பிரசாத்துக்கு 1962 பொது சேவைக்காக. நல்ல படிப்பு, நல்ல நிர்வாகம் இருந்துச்சு. அடுத்து டாக்டர் ஜாகிர் ஹுசேனுக்கு 1963 ஜனாதிபதி பாரத் ரத்னா விருதை அவருக்கு வழங்கினார்கள். டாக்டர் ஜாகிர் ஹுசேன் ஜனாதிபதியாக இருக்கும் போதே இறந்து விட்டார். 2 பேர் முஸ்லிம்கள் ஜனாதிபதியாக இருக்கும் போதே இறந்து விட்டார்கள். இது பொது அறிவு கேள்வியில சொல்றேன். டாக்டர் ஜாகிர் ஹுசேன், ஃபக்ருதீன் அலி அகமது 2 ஜனாதிபதிகள் பதவியில இருக்கும் போதே இறந்தவர்கள். அது மாதிரி இவரும் டாக்டர் ஜாகிர் ஹுசேனும் பதவியில இருக்கும் போதே இறந்தவர் ஜாகிர் ஹுசேன். பாண்டுராவ் ரங் வாமன் கேன் என்பவர் இலக்கியத்துக்காக விருது பெற்றவர்கள். பாண்ட்ரங் வாமன் கே என்பவர். இவர் சமஸ்கிருத இலக்கியத்துல மிகவும் புகழ்பெற்றவராக இருந்தவர். இவர் சமஸ்கிருத இலக்கியத்துல பாண்டுரங் வாமன் கேன் என்பவர். அடுத்து உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சவர் இவர் டாக்டர் லால் பகதூர் சாஸ்திரி. நேருவுக்கு பிறகு யார் என்ற ஒரு கேள்வி எழுந்ததுல, அப்பயும் தமிழ்நாடு தான் அதற்கு விடை சொன்னது. நேருவுக்கு பிறகு குல்சாரிலால் நந்தா என்பவர் இடைக்கால பிரதமராக இருந்தார். அப்போ தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவர்கள்ல காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் கமிட்டியினுடைய, ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி, AICC அதனுடைய தலைவராக இருந்தார். அவர் தான் அமைதியாக இவரை தேர்ந்தெடுத்தார். இவர் ஏழையிலும் ஏழை, பரம ஏழை. கங்கையை நீந்தி கடந்து பள்ளிக்கூடத்திற்கு போய் படித்தவர். தலையில் புத்தகத்தை கட்டி கொண்டு கங்கை ஆற்றை நீந்தி கடந்து படித்தவர். மிகவும் பொறுமையானவர். இவர் தான் இப்ப நம்ம எல்லாம் அமுல் சுமுல்லாம் பால் குடிக்கிறோம்ல, இங்க இல்ல, இங்க ஆவின் இருக்கு. அது மாதிரி இவர் பிரதமராக இருக்கும்போது குஜராத்துக்கு போறாரு. குஜராத்ல இந்தியாவிலேயே அதிகமான எருமை மாடு இருக்கிற
மாநிலம். நிறைய பெண்கள் வந்து பண வசதி இல்லாமல் தவிக்கிறாங்க. அப்போ இந்த பெண்களை எல்லாம் பார்த்து இவர் வந்து ஏன் நம்ம இவர்களை வைத்து பால் தொழிலை செய்யக்கூடாது என்று கேட்கின்றார்கள். அதற்கு வந்து உதவி செய்து அமுல் என்று ஒன்றை அமுல்னாக்க ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் என்று பேர். அமுல் என்றது ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். அமுல் வந்து நல்ல பால். குஜராத்தில் நிறைய பால் இருக்கு, எருமை பால் இருக்கு. அவங்க தயாரிக்கிறாங்க. கூட்டுறவு முறையில் அதை தயார் செய்தவர் இவர் தான். அந்த ஏழைகளுடையதை. அதே மாதிரி 1962 பாகிஸ்தான் படையெடுப்பு இருந்துச்சு. 1965 திருப்பி பாகிஸ்தான் படையெடுப்பு இருந்தது. 62 சீன படையெடுப்பு, 65 பாகிஸ்தான் படையெடுப்பு, 71 பாகிஸ்தான் படையெடுப்பு. இப்போ வந்து நடக்கிறது ஒரு யுத்தம் இல்லை, ஒரு பெரிய சமர் அல்ல, ஒரு பெரிய போர் அல்ல. இது சும்மா விளையாட்டு கடிச்சுக்கிறது. ரைட். இவரு அப்போ கீர்த்தி சிறிதானாலும், நாலடிதான் இருப்பாரு, கீர்த்தி சிறிதானாலும் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெருது என்று சொல்றாங்கல்ல. நம்ம காமராஜர் அவர்கள் இவரை தேர்ந்தெடுத்து இவர் தான் சரியான ஆள் அப்படின்னு பிரதமராக வைத்தார். இவர் வந்து பாகிஸ்தானோடு சவால் செய்து அந்த சண்டையை செய்தார். நம்ம நோக்கம் வந்து இந்தியாவினுடைய வரலாற்றிலேயே எப்போதும் ஒரு அடி கூட வெளிநாட்டின் மீது படையெடுத்ததல்ல, படையெடுத்து போனதில்லை, வேறு நாட்டை நம்ம அபகரித்ததும் இல்லை. அது இந்தியாவுக்கே உண்டான இயல்பு. இப்போ ராஜராஜன் போனானே, ராஜேந்திர சோழன் போனானே அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் போனது வந்து தமிழை பரப்புவதற்கும் தமிழர்களை குடியமர்த்துவதற்கும் வியாபாரம் செய்வதற்கும் போனாங்களே தவிர மற்றபடி அங்கே இருந்து ஆட்சி செய்வதற்கு நம்முடைய நாடு ஒருபோதும் வந்ததில்லை. அதனால இவர் வந்து அந்த தாஸ்கண்ட் ஒப்பந்தம் என்று போட்டார்கள். 1965 ஜனவரி 10 இவர் வந்து ரஷ்யாவில் தாஸ்கண்ட் என்ற இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு இவர் போய் அயூப் கான் என்று, ஜெனரல் அயூப் கான், அங்க பாகிஸ்தான்ல எப்போதுமே ஜெனரல் தான் தலைவராக இருப்பாங்க. இப்ப கூட அப்படிதான். அவரு கூட இப்ப கைகள்லாம் கட்டப்பட்டிருக்கு. இத்தாலியில வந்து எப்படி முசோலினி வந்து ராஜா கிட்ட பணியாளராகத்தான் இருக்கிறார். ஆனா முழு கட்டுப்பாடு வந்து அவர்கிட்ட தான் இருந்துச்சு, முசோலினி கிட்ட தான் இருந்துச்சு. ராஜா வந்து கீழே வந்து கர்ச்சீஃப் விழுந்துச்சுன்னா கூட முசோலினி, ஐ வாண்ட் டு டேக் தி கர்ச்சீஃப், ஐ வாண்ட் டு போக் மை நோஸ், வில் யூ ப்ளீஸ் அலோவ் மீ டு டேக் மை கர்ச்சீஃப்னு கேட்பாராம். அப்படி ஒரு முசோலினி பிற்போக்குவார். இப்ப சொல்றாங்கல்ல நம்ம நாட்டுல, அது மாதிரி பிற்போக்கு சிந்தனை உடையவர். இவர் வந்து தைரியமாக அந்த தாஸ்கண்ட் ஒப்பந்தத்துல 9ஆம் தேதி கையெழுத்து போடுறாங்க. 10ஆம் தேதி அன்றைக்கு அவர் மாரடைப்புனால ரஷ்யாவிலேயே இறந்து போனார். அப்ப இவருக்கு பிறகு மீண்டும் வெற்றிடம் ஏற்படுகிறது, பிரதமர் பதவி காலி ஆயிருது. அப்போதும் காமராஜர் தான் முடிவெடுக்கின்றார். அதனால்தான் அவருக்கு பேரு வந்து கிங் மேக்கர் என்று சொன்னார். ராஜாவா நீ உட்காரலாம், ஆனா ராஜாவை உட்கார வைக்கிறவன் நானாகத்தான் இருப்பேன் என்று கிங் மேக்கராக இருந்தவர் நம்ம காமராஜ். இவருக்கு பின்னே என்று சொல்லும்போது குல்ஜாரிலால் நந்தா திரும்பவும் இருந்தார், இடைக்கால பிரதமராக இருந்தார். அதற்கு பிறகு இவருக்கு பிறகு இந்திரா காந்தி அம்மையாரை கொண்டு வந்து பிரதமராக அமர்த்தினார். நேரு 17 ஆண்டு காலம் பிரதமராக இருந்தார். அவருக்கு அடுத்தபடியாக மிக அதிக நாட்கள் இருந்த, அதுவும் ஒரே பெண் பிரதமராக இருந்தவர் இந்திய நாட்டில் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் தான். அவர் அயன் மேன் ஆஃப் இங்கிலாந்து என்று மார்கரெட் தாச்சரை சொல்வது போல அயன் உமன் ஆஃப் இந்தியா வந்து இவருக்கு பிறகு வந்த இந்திரா காந்தி. இந்திரா காந்திக்கு 71 அவர்களுக்கு விருது கொடுத்தார்கள். அந்த உயரிய விருதை அவர்களுக்கு வழங்கினார்கள். அப்போ விவி கிரி இருக்கிறார் பாருங்க, அவர் ஜனாதிபதியா இருக்கிறார். விவி கிரி வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். அவர் வந்து சுயேட்சை வேட்பாளராக தான் ஜனாதிபதிக்கு தாக்கல் பண்ணார். சுயேட்சை வேட்பாளர்லாம் ஜெயிக்க முடியாது, கட்சிகளின் சார்பில் யார் நிறுத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். இந்திரா காந்தி அம்மா இவரை ஆதரிச்சுட்டாங்க, காங்கிரஸை எதிர்த்து கொண்டே. அதனால இவர் ஜனாதிபதியானார். இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். இவர் கூட பிராக்டிஸ் பண்ணதே, லா பிராக்டிஸ் பண்ணதே தமிழ்நாட்டில் தான், மெட்ராஸ் பார் அசோசியேஷன்ல தான். இவர் வந்து மிகப்பெரிய தொழிற்சங்க தலைவர், நிறைய தொழிற்சங்கத்தை பற்றி புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். இவரை வந்து டெல்லியில வந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அப்போ வந்தது. இவரை வந்து துவக்கி வைக்க சொன்னார்கள். ஐ எம் தி ஃபிட்டஸ்ட் மேன் டு இனாகிரேட் திஸ் ஃபங்க்ஷன் சொல்லி. ஏன்னா அவருக்கு 14 குழந்தைகள்.
வெங்கடகிரி, வராககிரி. வெங்கடகிரி என்பது கிரி என்று சொன்னால் மலை என்ற அர்த்தம். இப்ப மலைக்கோட்டை இருக்குல்ல, அது மாதிரி மலை, திருவண்ணாமலை என்று சொல்றோம்ல, அந்த மலை என்பது கிரி. அப்ப வெங்கடகிரி, வராககிரி என்று இவருக்கு பேரு. அவரும் பின்னால அந்த விருதை பெற்றார்கள். இவர் 1975 எமர்ஜென்சி வந்துச்சு. அப்போ வெங்கடகிரி வராககிரி என்பவர் என்ற தலைப்புல இவருடைய பேரு, அவருக்கு அந்த விருது வழங்கினாங்க. ஏன்னா இந்திரா காந்திக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டது. அவங்க தேர்தல் நேரத்துல அவருடைய செக்ரட்டரி அவங்களெல்லாம் அந்த அபிஷியல் கார்லயே கூட்டு போனாங்க. இப்போ ஸ்டாலின் வராங்கன்னா அவங்களுக்குன்னு கார் இங்க இருக்கும், அந்த கார்ல அவர் பயணப்படுவார். ஆனா கட்சி மீட்டிங்கு அதுல போகக்கூடாது, அபிஷியல் நிகழ்ச்சிக்கு மட்டும். இப்ப கூட ஊட்டிக்கு போயிருக்காங்கல்ல, அவங்களுடைய அபிஷியல் நிகழ்ச்சிக்கு அதை பயன்படுத்தலாமே தவிர சொந்த நிகழ்ச்சிக்கு, அதனால அவர் ஒய்ஃபை கூட்டு போகலாம். அந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது அவருடைய ஒய்ஃபை கூட்டு போகலாமே தவிர மற்றபடி பயன்படுத்தக்கூடாது. இவர் காமராஜர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இவருக்கு கல்வி கந்திறந்த காமராஜர் என்று இவரை கொண்டாடுகின்றோம். ஏன்னா நம்ம நாட்டில் படிப்பறிவே இல்லை. 47க்கு பிறகு படிப்பறிவு இல்லாத நிலை இருந்து இன்றைக்கு உயர்கல்வியில 52% பேர் படிக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அப்போ இவர் ஆரம்பித்து வைத்தார். இன்றைக்கு உச்சம் தொட்டு இருக்கின்றோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த 10th பிறகு எப்படி பரிசு எழுதுறாங்கன்னு பீகார்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாம் ஜன்னல்ல தொங்கிட்டு இருப்பாங்க. ஸ்கூல்ல மைக்கிலேயே பதில் சொல்லுவான், 1க்கு 3, 2க்கு 4 அப்படின்னு. நான் ஹிந்தியில சொல்லல, அல்லது பீகாரியில சொல்லல, அவங்க அங்க பதில் சொல்லி அப்படிதான் எழுதுறாங்க பரீட்சை. ஆனா இன்னொரு உண்மையை சொல்லிடுறேன், பீகார்ல இருந்து தான் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அதிகமாக வர்றாங்க. அதுல இருந்து தப்பி போனவன் இருப்பான்ல, அவன் கெட்டிக்காரனா நிறைய பேர் அவன் இருக்கிறான். இவங்களை உங்களுக்கு நல்லா தெரியும். உலகம் போற்றக்கூடிய அன்னை தெரசா, நான் சொன்னேன்ல, வெளிநாட்டை சேர்ந்தவர்களுக்கும் கூட இந்த விருது வழங்குறாங்கன்னு. இவங்க வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் தான், அல்பேனியாவை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் இவர்கள் இந்தியராக மாறி 18 வயசுல அவங்க கன்னிகாஸ்திரியாக மாறினார்கள், ஒரு மதராக மாறினார்கள். இவங்க ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க கல்கத்தாவுல சேரி பகுதியில. அது ஏழை பாலை எளியவர்களுக்கு சாதி மத வித்தியாசம் இல்லாமல், அதுவும் குறிப்பாக பெருவியாதி என்று சொல்லுகின்றோமே, பெரிய வியாதி அதுதான் அப்படின்னு அப்ப நினைச்சான். அது ஒட்டாது, பரவாது. ஆனால் அதை பெருவியாதி என்று சொன்னால், அல்லது பெருங்குஷ்டம் என்று கூட சொல்லுவாங்க. எனக்கு சொல்றதுக்கு கஷ்டமாக இருக்கு. ஆனால் அதெல்லாம் இப்ப இல்லை, அதெல்லாம் இப்ப இல்லை. அதுக்குன்னு தனியா நம்ம தமிழ்நாட்டில் இது இருந்துச்சு, தனியாக போஸ்டிங் இருந்து வீடு வீடாக போர்த்து காயாத ஒரு தேமல் அது மாதிரி இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தரையும் தேடி பிடித்து அளித்தார்கள். அதனால அவர்களுக்கு சிகிச்சை செய்தவர்கள் இந்த அம்மையார் அவர்கள். நான் அம்மையாரை பற்றி சொல்லும்போது, அன்னை தெரசா தாயாகி போயிருந்தால்னா ஒரு குழந்தைக்கு தாயாகி இருப்பார். அவர் அன்னையாக இருந்ததனால் நம் எல்லோருக்குமே தாயாக இருக்கின்றார். ஒரு குழந்தையை பெறும்போது ஒரு தாய் அழலாம், ஒரு குழந்தையை பெறும்போது வலி வரும் இல்லையா? ஒரு குழந்தையை பெறும்போது தாய் அழலாம். ஆனால் ஒரு குழந்தையை பெற்றதற்காக தாய் அழக்கூடாது. இந்த சனியனை பெத்துட்டனே அப்படின்னு சொல்லி ஒரு தாய் அழக்கூடாது. நீங்க பாக்குறீங்க, இரும்பு கட்டையால தாயை அடித்து கொண்டு சொத்துக்காக நகைக்காக புடுங்கினா அப்படின்றதெல்லாம் பாக்குறீங்க. அதனால சொல்றேன், பிறப்போது வழியினால் அழுதுருக்கலாம், ஆனால் பெற்றதற்காக அழக்கூடாது. இவங்க ஆக்னஸ், இவங்க புனிதர் பட்டம். அப்புறம் இப்போ போப்பாண்டவர் மறைந்தார்கள், அந்த பேப்பசி என்று சொல்வார்கள். ரோமாபுரியில அது இருக்கிறதுலேயே உலகத்திலேயே சின்ன நாடு ரோம் தான். அது தனியாக வாட்டிக்கன் என்று ஒரு நகரம், அது தனி அரசாக ஐநா அங்கீகரித்து இருக்கிறது. அரசுக்குரிய மரியாதை தருகிறாங்க. அப்போ அந்த போப்பாண்டவர் இடத்திலிருந்து வர்ற கடிதத்துக்கு பேரு பேப்பல் புல் என்று பேரு. அதை தான் மார்ட்டின் லூத்தர் உன்னை சாதியிலிருந்து விலக்கிட்டேன், இந்த சமயத்திலிருந்து விலக்கிட்டேன் ஜெர்மானியர், அவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணதுனால ப்ராட்டஸ்டன்ட்னு வருது. அவருக்கு தபால் வருது, அதுக்கு பேர் பேப்பல் புல். அந்த பேப்பல் புல்லையே அவர் என்ன செய்யறாரு, தீ வைத்து கொளுத்துறார். போடா நீ என்ன வளர்க்கறது அப்படின்னு சொல்லி. அதனால பேப்பசி என்று அதுக்கு பேர். இந்த அடுத்து இவர் நம்ம காந்தியினுடைய இதுதான் முதல்ல இது வாங்குறாங்க. வினோபாச்சியை காந்தியை விட அதிகமாக
நடைப்பயணம் மேற்கொண்டவர். பூமி தான இயக்கம் நிறைய வச்சிருக்கான்ல, பெரிய பெரிய மிட்டா மிராசு அவங்க கிட்டையெல்லாம் போய் பூமியை கொஞ்சம் வாங்கி ஏழை பாளையருக்கு எஸ்சி மாணவர் அவர்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்கக்கூடிய இது வந்து ஒரு மன மாற்றத்தின் மூலமாக நம்ம வந்து சமுதாயத்தை சமப்படுத்த முடியும் என்று அவர்கள் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்து காந்தியடிகளுடைய சீடர், அவர் சொன்ன மாதிரியே நடக்கக்கூடியவர். அவர் வந்து பூமி தான இயக்கம் என்று கொண்டு வந்தார். ஆனா அதுவே எப்படி விரிந்தது என்று கேட்டால் கிராம தான இயக்கமாக கிராமத்தையே கொடுத்தாங்க. குறிப்பாக விபி சிங் போன்ற அவர்லாம் ராஜ பரம்பரை அரசர், அவர்கள்லாம் வந்து அப்படியே கிராமங்களையே ஒன்றாக கொடுத்தவர்கள். அப்படி இவர் பூமி தான இயக்கத்தை நடத்தினார். கால்நடையாகவே நடந்து செல்லக்கூடியவர். நம்ம 9000 கிலோமீட்டர் நடந்த மாசே துங்க வந்து நம்ம பெரும் எழுச்சி நடை என்று சொல்லுகின்ற இந்த கிரேட் மார்ச், இந்த பெரும் நடை என்று சொல்கின்றோம்ல, அது விட ஒரு 40,000 கிலோமீட்டர் இவங்க நடந்தே இந்தியாவில் பயணம் செய்திருப்பார்கள். இவர்கள் கால் படாத பூமி இந்தியாவில் இருக்க முடியாது என்ற நிலையில இருந்தவர்கள். இவர்களெல்லாம் மரணத்துக்கு பிறகு இவர்களுக்கு தந்தார்கள். அதே போல இவரும் காந்தியினுடைய மிக நெருங்கிய ஒரு சகாவாக இருந்தவர். இவர் வந்து கான் அப்துல் கபார் கான், ஆப்கானிஸ்தானத்தை சேர்ந்தவர். இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எல்லாம் பங்களாதேஷ் எல்லாம் ஒன்றாக இருந்த நிலப்பரப்பு தானே. இவர் வந்து காந்தியடிகளுடைய வழியை பின்பற்றியவர். கான் அப்துல் கபார் கான் பேரு. இவருக்கு எல்லை காந்தி, பிரான்டியர் காந்தி என்று இவருக்கு பேர் வைத்திருக்காங்க. காந்திய சிந்தனை உடையவர். இவர் வந்து 1987 இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். அடுத்து நம்ம எம்ஜிஆர், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு, நடிக்க மாட்டாரு ஆனாலும் வந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்தாருன்னா அந்த படம் நல்லா கில்கிழுப்பார் இல்லையா. ஸ்டாலினே சொல்றாரு எனக்கு பிடித்த நடிகர் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் வந்து நம்மை உணர்ச்சி வசப்படுத்தி விடுவார், உற்சாகப்படுத்தி விடுவார், சோகத்தை நம்மிடமிருந்து நீக்கி விடுவார். அப்படிதான் அவருடைய டெக்னிக்கே. அதனால்தான் அவர் ஆட்சிக்கு வந்தார். பாரத ரத்னா விருது பெற்ற ஒரே இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இவர் தான். இவர் வந்து மரணத்துக்கு பிறகுதான் இவருக்கும் கொடுத்தாங்க. மரணத்துக்கு பிறகுதான் இவருக்கும் அந்த விருது வழங்கினார்கள். இவர் சட்ட மேதை டாக்டர் B.R. அம்பேத்கர். இவருக்கு மரணத்துக்கு பிறகுதான் ரொம்ப யோசிச்சு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1990 இவருக்கெல்லாம் கொடுக்காம நீங்க என்னடா இந்த விருதை வச்சுக்கிட்டு என்னதான் செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டானா நம்ம தெரியல. அதற்கு பிறகு B.R. அம்பேத்கருக்கு, சட்டமேதை அம்பேத்கருக்கு 1990 வழங்கப்பட்டுகிறது. அடுத்து இவர் வந்து நெல்சன் மண்டேலா. காந்தியை நீங்கள் MK காந்தியை நீங்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு அனுப்பினீர்கள், நாங்கள் உங்களுக்கு மகாத்மா காந்தியை திருப்பி அனுப்பி இருக்கிறோம் என்று சொன்னவர் நெல்சன் மண்டேலா. அபூர்வமாக வெளிநாட்டவர்களுக்கும் பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என்று சொன்னேன். அதுல ஒருத்தர் தான் நெல்சன் மண்டேலா. இவருக்கு கொடுக்கலன்னா நமக்கு அந்த விருதுக்கு அசிங்கம். அந்த விருது வந்து மிக உயர்ந்த மனிதன், எல்லை தாண்டி பிறந்திருக்கலாம், தென்னாப்பிரிக்காவில பிறந்திருக்கலாம், ஆனால் இந்திய மண்ணை நேசித்தவர், காந்தியடிகளை பூசித்தவர். அதனால இவருக்கு நெல்சன் மண்டேலாவுக்கு 1990 வழங்கப்படுகிறது பாரத் ரத்னா விருது. இவர் வந்து மொராஜி தேசாய் வந்து குஜராத்தை சேர்ந்தவர். 1991 அவருக்கு அந்த விருது வழங்கப்படுகிறது. மிகச்சிறந்த நிர்வாகி நான் சொல்லுகின்றேன். அவரை போன்ற ஒரு ஆற்றல் பொருத்திய இவரெல்லாம் வந்தா பிடிக்கி நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்ன்றதுனால தான் காமராஜர் இவரை நியமிக்கவில்லை. நேருவின் மறைவுக்கு பிறகு தகுதியானவர் தான். இவர் காலத்துல இங்க சில பேர் இருக்கீங்க, ஆசிரியர்கள் இருக்கீங்க, பாத்தீங்கன்னா 14 கேரட் தான் தங்கம். அவர் பீரியட்ல தங்கம்ன்றது 14 கேரட். இப்ப 22 கேரட்ல வாங்குறோம். 14 கேரட்ல தான் தங்கம் செய்யணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தவர் இவர் வந்து மிகச்சிறந்த. இவருக்கெல்லாம் வீடு தனியா கூட இல்லை, கார் கூட தனியா இல்லை, சொந்த கார் இல்லை. இவர் இன்னொரு சிறப்பு இருக்கு, ஜெனரல் நாலேஜ் கொஸ்டினா வச்சுக்கோங்க. இவர் 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிறந்த நாளை கொண்டாட முடியும். பிப்ரவரி 29 பிறந்தவர். அதனால 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இவர் பிறந்த நாளை கொண்டாட முடியும். மிக நேர்மையான, மிக கண்ணியமான, மிகச்சிறந்த நிர்வாகியாக விளங்கியவர் குஜராத்தை சேர்ந்தவர் மொராஜி தேசாய். அவர் பிரதமராக இருந்தார்கள்.
அடுத்து ஒரு ஆக்சிடென்ட் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் வந்தார். வேறு வழி இல்லாமல் நமக்கு வந்து திக்குமுக்காடி போனோம், காமராஜர் இல்லை, யாராவது ஒருத்தர் வரணுமே அப்படின்றதுக்காக இந்திரா காந்தியினுடைய மகனை கொண்டாந்து வச்சிருவோம். அவர் பைலட்டாக தான் இருந்தார், இத்தாலியில காதலிச்சார், கல்யாணம் பண்ணார், அவ்வளோதான். ஆனால் அவரை கொண்டு வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வச்சோம். ஆனால் அவருடைய காலம் மிகச்சிறந்த காலமாக இருந்தது. ஏன்னா இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல உலக அளவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாடுகளில் ஒன்றாக ஏஐ ஆக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதை கொண்டு வந்தவர் இவர்கள் தான், ராஜீவ் காந்தி தான். அவர் வந்து ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் தான், ஒரு அசம்பாவிதமாக அவர் ஒரு பிரதமராக வந்தார். ஆனால் மிகச்சிறந்த முறையில் இருந்தார். இவர்கள் தமிழ்நாட்டில் தான், ஸ்ரீபெரும்புதூரில் தான் கொல்லப்பட்டார்கள். எல்டிடியாக இருக்கலாம், தெரில. ஏன்னா விசாரித்தவர் அப்புறம் நான் இப்போ சந்தேகப்படுறேன் அப்படி சொன்னாராம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இவர் வந்து இரும்பு மனிதர். அதனால இரும்புலேயே சீனாவில இருந்து மேட் இன் இந்தியா மாதிரி அவர் மேக் இன் சைனாவில் இவருடைய உருவத்தை இந்தியாவிலே உயர்ந்த சிலை வந்து இவருடைய சிலை தான். அது குஜராத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சர்தார் வல்லபாய் பட்டேல். நம்ம சுதந்திரம் பெற்ற போதும் சமஸ்தானங்கள்லாம் அப்படியே தான் இருந்துச்சு, ராஜாக்கள்லாம் அப்படியே தான் இருந்தாங்க. அப்போ அவங்களெல்லாம் வந்து சாய்ஸ் கொடுத்தாங்க, ஒன்று நீங்கள் வந்து இந்தியாவோட சேர்ந்துக்கோங்க, அல்லது எங்களோட சேரலைன்னா அது வேற, நடக்கிறதே வேற அப்படின்ட்டான். இப்போ பாபநாசம் சண்டைம்மா, பாபநாசத்தில் வந்து உட்காந்தோம்னா 2 பேர் பாலத்தில் உட்காந்துருப்பான், திடீர்னு வந்து அண்ணன் போறாரு பாரு அப்படின்னு சொல்லி ஏதாவது கெட்ட வார்த்தை சொல்லுவான். அதுக்கு நம்ம வினையாட்டினாலும் எதிர்வினையாட்டினாலும் நம்மள அடிச்சிருவான். அது மாதிரி இவங்க வந்து இரும்பு மனிதர் என்று பேரு. சமஸ்தானங்களையெல்லாம் ஒன்றிணைத்தவர். இப்ப காஷ்மீர் கூட ராஜா இருந்தார்ல, அவர் இந்து ராஜா, ஆனா மக்கள் எல்லாம் முஸ்லிம்கள். அந்த சமஸ்தானத்தையும் இணைந்தவர்கள் தான். அதெல்லாம் போனாலும் பரவாயில்ல, இங்க நடுவுல இருக்கக்கூடிய ஹைதராபாத் இருக்குல்ல, ஆந்திராவின் தலைநகராக, இப்போ வந்து தெலுங்கானாவின் தலைநகரா இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடிய நிஜாம் வந்து நான் இந்தியாவோட இருக்க மாட்டேன், பாகிஸ்தானோட போறேன்னாரு. அப்போ இவர் இராணுவ நடவடிக்கை, அதுக்கு பேர் போலீஸ் ஆக்ஷன் என்று பேரு, அந்த இராணுவ நடவடிக்கை எடுத்து நிஜாமினுடைய அந்த பகுதியை, ஹைதராபாத்தை நம்மோடு சேர்த்தார். அவர்கிட்ட இருந்து ஒரு 300 கோடியை பிடுங்கிட்டு போய் இங்கிலாந்துல பேங்க்ல வச்சிருந்தான். அது இப்போ 10,000 கோடியாக வளர்ந்துருக்கு, திருப்பி கொடுத்துருக்கான், அந்த ராஜாவுக்கு கொடுத்துருக்கான். ஹைதராபாத்துக்கு போனீங்கன்னா ஜூ ஒன்று இருக்கு, அந்த ஜூவை கண்டிப்பாக பார்க்கணும். அதே மாதிரி மியூசியம் ஒன்று இருக்கு. அவரு வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்போது நிஜாம் வாங்கிட்டு வந்த பொருள்கள் எல்லாம் அங்க மிக பிரம்மாண்டமாக வைக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு பெரிய இப்ப பல 1000 கோடிகள் அவருக்கு வந்திருக்குது அந்த ஹைதராபாத் நிஜாமுக்கு. இவர் வந்து நான் சொன்னேன்ல, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், இவர் வந்து இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர். இவர் நேருவுக்கும் காந்திக்கும் இடையில இருக்கக்கூடிய நண்பராக இருந்தவர். 2 பேர் மேலையும் தோல்ல கை போட்டு காந்தி நடக்கக்கூடிய அளவிற்கு காந்தியவாதியாக இருந்தவர். மிகச்சிறந்த கல்வியாளர். இவர்தான் முதல் கல்வி விருது அமைச்சராக இருந்தவர்கள். இவர் ரத்தன் டாடா இருக்காரு பாருங்க, அவர் வந்து முதலாக மிகப்பெரிய பணக்காரங்க. இப்ப கூட இந்தியாவில விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரர்ல டாடா பிர்லாவா, நீ பெரிய டாடா பிர்லாவான்னு கேக்குறான்ல, உண்மையாகவே எல்லா வரவுல காமிச்சு, செலவுல காமிச்சு, மக்களுக்கு என்று 40% மேல செலவு செய்யக்கூடிய ஒரே குடும்பம் டாடா குடும்பம் தான். டாடா குடும்பம் தான். அவர் வந்து ரத்தன் டாடா. இப்ப இருக்கக்கூடியவங்க வந்து அவருக்கு வாரிசு இல்லை, வளர்ப்பு மகன் தான். இவர் வந்து சி சுப்பிரமணியன் பேரு. நம்ம காமராஜர் அமைச்சையோட மொத்தமே 8 அமைச்சர்கள் தான் இருந்தாங்க. அதுல மிகச்சிறந்த ஒரு அமைச்சர் வெங்கட்ராமன், வெங்கட்ராமன், கக்கஞ்சி, சி சுப்பிரமணியன் போன்றவர்கள்லாம் இருந்தாங்க. இந்த சி சுப்பிரமணியத்தை கேட்டு வாங்கினார்கள் இந்திரா காந்தி நிதி அமைச்சராக. மிகச்சிறந்த ஒரு நிர்வாகியாக இவர் விளங்கினார். இவர் ஒரு பேட்டியில தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டார் என்பதற்காக மறுநாளைக்கு பத்திரிகைகளும் விவாதங்கள் இவருடைய பேர் தவறாக உச்சரிக்கப்பட்டு விடும் என்பதற்காக அந்த பதவியை தூக்கி இருந்தவர். அதே மாதிரி லால் பகதூர் சாஸ்திரியை சொன்னார்ல, அவர் ரயில்வே அமைச்சராக இருந்தார். அப்போ அரியலூர்ல ஒரு ரயில் விபத்து, அங்க இருக்கக்கூடிய ஆறு இருக்குல்ல, மருதை ஆறுல ரயில் கவுந்து போச்சு. அதற்காக அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணார்.
நேரு வந்து அவருடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் பதவியை ராஜினாமா பண்ண வேண்டும் என்பதை முதலாக நம்ம ரயில்வே அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி தான் செஞ்சார். இவர் வந்து சினிமா துறையில ஒரு சிற்பி என்று சொல்லலாம். எப்படி பாலு மகேந்திராவை நம்ம சொல்றோமோ கொண்டாடுகின்றோமோ அது மாதிரி இவர் வந்து மறைவுக்கு பின்னுதான் இவருக்கும் கொடுத்தாங்க. மிகச்சிறந்த ஒரு திரைப்படத்தை தயாரிக்கக்கூடியவர். அது ஆர்ட் பிலிமா இருக்கும், நம்மளால உட்கார முடியாது. இப்ப இவரு தியாகராஜ பகதூர் படத்தை பார்த்தீங்கன்னா கூட எந்திரிச்சு வந்துருவீங்க. உங்க பையன்லாம் வீட்டை விட்டா ஓடிடுவான். 65 பாட்டு இருக்கும் ஒரு படத்துல, அது மாதிரி இருக்கும். ரைட். அடுத்து அருணா அசஃப் அலி. இவங்க அசஃப் அலி என்பவரை திருமணம் செய்ததுனால அருணா அசஃப் அலி என்பது இவருடைய பெயர். இவருக்கும் மரணத்துக்கு பிறகுதான் இந்த விருது வழங்கினார்கள். மிகச்சிறந்த காந்தியவாதி. உப்பு சத்தியாகிரகத்துல கலந்து கொண்டவர்கள் மொத்தமே 78 பேர் தான் காந்தியோட போனவங்க. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தரது காங்கிரஸ் துவங்கும் போது 75 பேர் தான் கூடினான் பம்பாயில. WC பானர்ஜி துவங்கிய போது கூட, ஏஓ கியூம் துவங்கும் போது கூட இந்த உப்பு சத்தியாகிரகத்துல ஒரு தளபதியாக விளங்கியவர்கள் அருணா அசஃப் அலி. காங்கிரஸ் பேர் இயக்கத்துல 1930 ஆகட்டும், 1940 ஆகட்டும், 42 ஆகட்டும், அதுல எல்லாம் மிகச்சிறந்த விதமாக போராடிய ஒரு வீரமங்கை அருணா அசஃப் அலி. இவர் வந்து குல்சாரிலால் நந்தா, நான் சொன்னேன்ல 2 நேரம் நம்ம தவித்த போது உடனடியாக அந்த இடத்தை நிரப்பிய ஒரு பெரும் உள்ளம் படைத்தவர். இவரெல்லாம் வாடகை வீட்டுல இருந்து வாடகை கூட தர முடியாமல் இறந்தவர். இவரெல்லாம் குல்சாரிலால் நந்தா. இவருக்கு மரணத்துக்கு பிறகுதான் அதை தந்தாங்க. உயிரோடு இருக்கும்போது தந்தா கூட அந்த பார்த்த அதிர்ச்சியில செத்துருப்பாங்க. ஆனா அவருக்கு கொடுத்து நமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டாங்க. இவர் வந்து ஏபிஜே அப்துல் கலாம். இவர் வந்து ட்ரீம் 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 கன்வெர்ட் யுவர் ட்ரீம்ஸ் இன்டு தாட்ஸ் அண்ட் தாட்ஸ் இன்டு ஆக்ஷன் என்று சொன்னார்ல. கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், கனவை காட்சிப்படுத்துங்கள், அதை மெய்யாக்குங்கள், அதற்காக உழைத்திடுங்கள் என்று சொன்னவர் இவரு. இவருக்கு கொடுத்தாங்க. இவரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவங்க வந்து MS சுப்புலட்சுமி. அவங்க வந்து மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி என்று பேர். MS சுப்புலட்சுமியை போல ஒரு இசைக்குயிலை நம்ம பார்த்தே இருக்க முடியாது. அவ்வளவு சிறந்த முறையில பாடக்கூடியவர்கள். இந்தியாவின் சார்பில் ஐநா சபையில கூட பாடியிருக்கக்கூடியவர்கள் MS சுப்புலட்சுமி அவர்கள். மிகச்சிறந்த பாடகியாக விளங்குகிறார். காலையில சுப்ரபாதம் எல்லா டிவிலையும் போடுவாங்க. இவங்க தான் அதை பாடியவர்கள். அதே மாதிரி ராஜாஜி எழுதிய பாடல் இருக்குல்ல, குறையொன்றும் இல்லை, அந்த பாடலையும் இவர்கள் தான் பாடினாங்க. இவர் வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன், காந்தியவாதி. 1977 ஒரு மாபெரும் மௌன புரட்சி ஏற்பட்டது, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இந்திரா காந்தியினுடைய டிரனிக்கல் ரூல், அவங்கள தப்ப சொல்ல, அவர்களுடைய சர்வாதிகார ஆட்சியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு 1977 இவர் மக்கள் ஒன்று திரட்டி போராடினார். அதனால ஜனதா என்பது வந்தது. 77 ஒரு குடிக்கிற பானம் ஒன்று இருக்கும். 77 பெருமாற்றத்தை ஏற்படுத்தியவர் ஜெயபிரகாஷ் நாராயணன். இவர் வந்து அமார்த்தியா சென், உலகத்திலேயே நோபல் பரிசு எக்கனாமிக்ஸுக்காக பெற்றவர் வந்து அமார்த்தியா சென். இவர்கள் வந்து அந்த எப்படி சிறு சேமிப்பு நம்ம நாட்டை காப்பாற்றுகின்றது, பெண்களுடைய சிறுவாட்டு படம் என்று சொல்வார்கள். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கூட எழுதுவாரு. 600 பெருக்கிடுவாக செல்லக்கண்ணு என்று பாட்டு எழுதியிருப்பாங்க. பெண்களுக்கு அந்த தந்திரம் தெரியும். அதுதான் இந்தியா பொருளாதாரத்துல 2 முறை பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டது உலகத்துல. 1930 எக்கனாமிக் பூம் என்று வந்தது. அதே மாதிரி அதுல இருந்து விடுதலை கிடைத்தது. இவர் சொன்னாரு, இந்தியாவில பெண்கள் சேர்க்கக்கூடிய பணம் தான் வீட்டை காக்கிறது, நாட்டை காக்கிறதுன்னு. இவர் வந்து கோபிநாத் போர்டோலோ, இவர் வந்து அஸ்ஸாமினுடைய முதல் சீஃப் மினிஸ்டர். இவர் அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய வடகிழக்கு எல்லையில இருக்கக்கூடிய அஸ்ஸாமின் முதல் சீஃப் மினிஸ்டர். இவர் வந்து பண்டிட் ரவிசங்கர் சித்தார் இசையில சிறப்பாக பணியாற்றியவர். இசைக்காகவும் தரப்படுதுன்னு சொன்னால, அது மாதிரி நான் தனியாக இசைக்காக தரப்பட்டது, தமிழ்நாட்டுக்காக தரப்பட்டது, பெண்களுக்காக தரப்பட்டது, ஜனாதிபதிகளுக்காக தரப்பட்டது, முதல்வர்களுக்காக தரப்பட்டது என்று பட்டியல் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இவங்க வந்து லதா மங்கேஷ்கர் மயங்காத இசைக்கு லட்சக்கணக்கான பாடலை இவங்க 26, 27 மொழிகள்ல பாடியிருக்கின்றார்கள். லதா மங்கேஷ்கரை போல ஒரு பாடகர் இந்தியாவில் கிடைக்க மாட்டார்கள். அவர்கள் செல்வி லதா மங்கேஷ்கர். அவர்களுக்கு ஜனாதிபதி நம்ம அதுல ஒரு தமிழர் இருப்பாரு, ஜனாதிபதியாக இருந்தவர் R வெங்கட்ராமன் அவர்கள் வழங்குகின்றார்கள் லதா மங்கேஷ்கருக்கு அந்த விருதை. வந்துட்டோம். இவர் வந்து பிஸ்மில்லா கான் சித்தார் இசையில
இவர் மிக சிறந்த ஒரு வித்வானாக இருந்தவர். அவருக்கும் நம்ம நாராயணன், நான் சொன்னேன்ல 2வது இதுன்னு சொல்லி, இவர் வந்து முதல் எஸ்சி வகுப்பை சேர்ந்தவர். இவர் வந்து பண்டிட் பீம்சன் குருராஜ் என்பவர். இவர் வந்து வாய்ப்பாட்டு இருக்குல்ல, கர்நாடக இசை, அதை பாடக்கூடியவர், கர்நாடகத்தை சேர்ந்தவர். இவர் பேராசிரியர் சிந்தாமணி நாகசே என்பவர், ராமச்சந்திரா என்பது பொது சேவைக்காக அந்த விருதை பெற்றார்கள். இவங்க வந்து 2014 சச்சின் டெண்டுல்கர் வந்து விளையாட்டுக்காக பெற்றார்கள். இவர்களை தெரியும் வாஜ்பாய் அவர்கள், த ரைட் மேன் இன் தி ராங் பார்ட்டி என்று சொல்வார்கள். அது மாதிரி மிகச்சிறந்த இந்தி கவிஞர், மிகச்சிறந்த இந்தி கவிஞர். 2015 அவருக்கு வழங்கப்பட்டது. இவர் வந்து பண்டிட் மதன் மோகன் மாலவியா, இவர் பேர்ல யூனிவர்சிட்டி எல்லாம் கூட இருக்கு. இவர் வந்து 1915 மறைவுக்கு பிறகுதான் இவருக்கு வழங்கப்பட்டது. நானாஜி தேஷ்முக்கு இவருக்கு மறைவுக்கு பிறகுதான் வழங்கப்பட்டது. இவர் வந்து இவரும் மறைவுக்கு பிறகு இவர் வாங்கிறது வந்து அவருடைய மகனாக இருப்பாரு, பூபேந்திர குமார் ஹரி தேஷ் என்பவர் வாங்குறாங்க. பிரணாப் முகர்ஜி நம்ம நாட்டினுடைய மிகச்சிறந்த பொருளாதார மேதையாக விளங்கியவர், ஜனாதிபதியாக விளங்கியவர், நிறைய முறை வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணவர் இவர் தான். இந்திரா காந்திக்கு பிறகு இவர் தான் பிரதமராக வருவார்னு நினைச்சாங்க. அவரும் கூட உளுந்தடிச்சு கல்கத்தாவுக்கு போயிருந்தாரு, டெல்லிக்கு வந்தாரு. ஆனால் அங்கு சூழ்நிலை மாற்றப்பட்டு இந்திரா காந்திக்கு பிறகு ராஜீவ் காந்தி பிரதமராக வந்துட்டார். இது வந்து மறைவுக்கு பின் கொடுத்தது தான் இவங்களுக்கெல்லாம். இவர் வந்து PV நரசிம்மராவ். இவர்கிட்ட என்ன ஒரு இதுனா, 5 ஆண்டு பீஸ்ஃபுல்லாக அந்த ஆட்சி மிகச்சிறப்பாக நடந்துச்சு. இவருக்கு உலக மொழிகள்ல 7 மொழி தெரியும், உலக மொழிகள்ல 7 மொழி தெரியும். ஆந்திராவை சேர்ந்தவர், தென்னகத்தை சேர்ந்தவர் என்பது பெருமை. 2வது, இவர் வந்து he will not take a decision, ஆனாலும் ஓட்டிக்கிட்டே இருப்பார். he has taken a decision not to take any decision. he will not smile but he will make others to smile என்று சொல்வார்கள். அப்படிப்பட்டவர், மிகச்சிறந்த தலைவராக விளங்கியவர். இவர் வந்து சௌத்ரி சரண் சிங், சௌத்ரி சரண் சிங் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். இவர் வந்து MS சுவாமிநாதன், பசுமை புரட்சி இந்தியாவில் நடந்தது, அதற்கு வித்திட்டவர். இவரும் சி சுப்பிரமணியன் காமிச்சல்ல, அவரும் தான் அதற்கு காரணமாக இருந்தவர்கள். இவர் வந்து கற்பூரி தாகூர், ஒரிசாவினுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்தவர். இவர் வந்து ராமர் கோயிலை கட்டுவதற்கு ரத யாத்திரை போன்றவற்றை சென்று துணை பிரதமராக இருந்தவர். இப்ப இருக்காங்க, பிஜேபியினுடைய பெரிய தலைவர்களில் ஒருவராக இருக்கின்றார்கள். முடிவுரை, இந்திய சமூகத்திற்கும் உலகத்திற்குமான விதிவிலக்கான மனிதர்களை கண்டறிந்து, அரிதிலும் அரிதான மனிதர்களை, நான் சொல்றது 1954 ஆரம்பிச்சு 2024 வரையிலும் 53 பேர் இந்த இதை வெற்றி பெற்றிருக்கின்றார்கள், இந்த பாரத ரத்னாவை பெற்றிருக்கிறார்கள்னா உண்மையிலே பாரதத்துல ரத்தினங்களாக விளங்கியவர்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கே தவிர இவருக்கேன் வழங்கினார்கள் என்று யாரும் ஆராய்ச்சி செய்யவில்லை. அப்படிப்பட்ட நடு நிலவில் இருந்துதான் வழங்குகின்றார்கள். இந்திய தேசிய அங்கீகாரம் என்று பேரு, பாரத ரத்னா விருது மிக உயர்ந்த விருது. அது வருடா வருடம் வழங்கணும்னு அவசியம் இல்லை. அதை வந்து போட்டுக்க கூடாது, அந்த நிகழ்ச்சியில போடலாம். அதுக்கு பிறகு அது பப்ளிக் நிகழ்ச்சியெல்லாம் வரும்போது அதை போட்டுக்க கொள்ளக்கூடாது, அந்த பெயரையும் போட்டுக்க கூடாது. பாரத ரத்னா விருது பெற்றவர் என்று பெயருக்கு முன்னாலோ பெயருக்கு பின்னாலே போட்டுக்கூடாது. ஆகவே மிகச்சிறந்த முறையில இந்த இதை நான் முடிப்பதற்கு எனக்கு துணை செய்திருக்கின்றீர்கள். உங்கள் அத்தனை பேரையும் தங்கத்திலே பதித்த வைரங்களைத்தான் இப்போது சொன்னேன். நீங்கள் தான் அந்த தங்கம். தங்க அவையில நான் வைரங்களை பற்றி, ரத்தினங்களை பற்றி உங்களுக்கு என்னால் முடிந்த அளவில், 1 மணி நேரத்தில் அது முடிக்க முடியாது, 1 வாரம் எடுக்க வேண்டிய கிளாஸ் இது. 1 மணி நேரத்தில் சுருக்கி வாக்கியத்தை சுருக்கி வார்த்தைகளை வைத்து வார்த்தையை வந்து வார்த்து உங்களிடத்துல வழங்கி இருக்கின்றேன் என்று சொல்லி, இது மிகச்சிறப்பாக அமைந்தது காரணம் கூடியிருக்கக்கூடிய நீங்கள் தான். என் இடத்துல கொடுக்க சொன்னால் உங்கள் அத்தனை பேருக்குமே விருது வழங்கி விடுவேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திற்கும் கூட்டம் சேருவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக உங்களுக்கு விருது என்னாலே வழங்க முடிந்தால் வழங்கி விடுவேன் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி.